ரொம்பவே சூப்பரான சுவையான நெத்திலி கருவாடு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுட்டு ஆல்ரெடி இதில் இந்த கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக தூவிக்குங்க. இது நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஊறட்டும், இல்லை 2 நிமிஷம் கூட ஊறினா பரவாயில்ல, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நல்லா ஊறிட்டு இப்போ நான் வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி கருவாடை நல்லா அப்படியே தூவி விட்ட மாதிரி அழகாக இது பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் செம்மையாக ஃப்ரை ஆகும். அது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. பாருங்கள், இது மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்குங்க. ஒரு பக்கம் திரும்ப அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கணும், இன்னும் நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சம் கறிவேப்பிலையை போட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சாப்பிட சாம்பாருக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.